ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உதடை நல்லா சிவப்பாக மாற்றி தரக்கூடிய ஒரு அருமையான க்ரீம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த க்ரீமை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அந்த உதட்டு பகுதியில் அப்ளை பண்ணிட்டு வரப்போ அங்கே இருக்கக்கூடிய வெடிப்பு, ஒரு மணிக்கு சிவந்தல் தன்மை, அந்த கலரு, கருமை நிறம், இது எல்லாத்தையுமே மாற்றி நம்மளோட அந்த கலரை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சிவப்பு கலருக்கு மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த ஒரு க்ரீம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் என்ன பொருள் சேர்த்துருக்கேன், எந்த பக்குவத்தில் சேர்த்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நான் என்ன பொருள் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளோட உதட்டை சிவப்பாக மாற்றக்கூடிய ஒரு அருமையான ரெமிடி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த க்ரீமை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரப்பவே அந்த ஒரே செகண்டில் உங்களோட அந்த உதட்டு இருக்கக்கூடிய அந்த கருமை, வெடிப்பு, இது எல்லாத்தையுமே நீக்கி உங்கள் உதடை நல்லா சிவப்பாக மாற்றி தரக்கூடிய ஒரு அருமையான ரெமிடி வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அதுக்காக எடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நல்லா நமக்கு நேச்சுரலாகவும் நமக்கு வீட்டில் எளிமையாகவும் கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை பயன்படுத்தி தான் இன்றைக்கி நம்ம வந்து அந்த ரெமிடி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா அந்த லிப் வந்து நமக்கு வந்து ஒரு மணிக்கு கலராக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பாருங்களேன் அந்த இடத்துல வெடிப்பு ஏற்படுறது, இன்னும் பார்த்திங்கன்னா கருமை, இந்த மணிக்கு நிறையா விதமான ப்ராப்ளத்தை ஏற்படுத்தி தரதுக்கு அந்த ரெமிடி வந்து காரணமாக இருக்கும். இப்போ இந்த க்ரீமை நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த வெடிப்பு, கருமை நிறம், இது எல்லாத்தையும் மாற்றி நம்ம உதட்டை நல்லா கலராக மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த ரெமிடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நான் அதுக்காண்டி ஃபஸ்ட்டு நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, சீனி தான் எடுத்திருக்கேன். சீனி எதுக்காண்டின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக சீனியை வந்து நம்ம ஃபேஸ்லையோ இல்லை லிப்லையோ நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த நெருநெருப்பு தன்மை, ஒரு மணிக்கு அந்த சிவந்த இது எல்லாத்தையுமே தடுத்து நம்மளோட அந்த கலரை நல்லா சேஞ்ச் பண்ணி தரதுக்கு இந்த சீனி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா நல்லா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சீனியில் இருக்கக்கூடிய நெருநெருப்பு தன்மை பார்த்திங்கன்னா ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தரணும்னு ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ இதை நம்ம லிப்பில் அப்ளை பண்ணிட்டு வரப்போ நம்மளோட லிப்போட அந்த கலரையும் சேஞ்ச் பண்ணி தரதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா நான் சீனியும் ஃபஸ்ட்டு நம்மளோட அந்த ரெமிடியில் ஹைலைட்டான பொருளாக நான் சீனி வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இது கூட நம்ம எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, லெமன் ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு லெமனை புழிஞ்சி நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த லெமன் ஜூஸ் எதுக்காண்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம லிப்பில் அப்ளை பண்ணிட்டு வரப்போ லிப்பில் இருக்கக்கூடிய அந்த வெடிப்புகளை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நம்ம லிப்போட அந்த கலரை வந்து சேஞ்ச் பண்ணி தரதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா லெமன் வந்து ஆக்சுவலாகவே பார்த்திங்கன்னா அந்த கலரை சேஞ்ச் பண்ணி தரது, அந்த சிட்ரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அமிலத்தன்மை வந்து இதில் அதிகமாக இருக்கிறனால நம்ம கலரை நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா நல்லா நான் ஒரு லெமன் ஃபுல்லாத்தையும் அப்படியே ஒரு லெமனை கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு லெமனு, அதை அப்படியே புழிஞ்சு நல்லா கட்டியான சாராக நான் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நான் எடுத்து வச்சுருக்கேன் 2வது பொருளாக. அடுத்து பார்த்திங்கன்னா இது கூட எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, மஞ்சத்தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா நான் யூஸ் பண்ணக்கூடிய பிராண்டடான கஸ்தூரி மஞ்சத்தூள் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கஸ்தூரி மஞ்சள் தூள் எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னில் நார்மலாக நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுது. ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய அந்த தழும்புகள், கரும்புள்ளிகள், இது எல்லாத்தையுமே மறைய வைக்கிறதுக்கு இந்த மஞ்சத்தூள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த சீனி, இந்த லெமன் கூட சேர்த்து நம்ம ஸ்கின்னில் நம்ம அப்ளை பண்ணிட்டு வரப்போ நம்ம ஸ்கின் டோனையும் இங்கே இப்போ உதட்டில் தானே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். உதட்டில் அந்த வெடிப்புகள் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி அந்த ஸ்கின் டோனையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கு இந்த கஸ்தூரி மஞ்சத்தூள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா நான் வந்து கஸ்தூரி மஞ்சத்தூளும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 3 பொருட்கள் தான். இது கூட பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக 2 பொருள் சேர்க்கணும். அது என்னங்கிறத நம்ம கன்ஃபியூஷனாக பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த சீனி கூட நம்ம லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 1 டேபிள் ஸ்பூனுக்கு, அதை அப்படியே அந்த கொட்டையை மட்டும் விட்டுட்டு லெமன் ஜூஸ் ஃபுல்லாத்தையும் அப்படியே சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் ஃபுல்லாத்தையும் அப்படியே ஒரு லெமன் ஃபுல்லாக சேவை அந்த ஜூஸ் அப்படியே நான் சேர்த்துட்டு இப்போ என்ன செய்ய போகிறேன்னு பார்த்திங்கன்னா நல்லா அந்த லெமன் ஜூஸையும் அந்த இதையும் நல்லா கிண்டி விட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். சீனி நல்லா அந்த லெமன் ஜூஸ் கூட நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு பக்குவத்தில் கிடைக்கும்.
சீனி நல்லா நம்ம கரைஞ்சி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு பக்குவத்தில் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த மஞ்சத்தூள், அதை வந்து நம்ம வந்து சேர்க்க போகிறோம். இந்த பாருங்கள், நுனி பிஞ்சுக்கு இந்த அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துட்டு அதையும் இப்போ நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சத்தூளையும் நல்லா இது கூட நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்தோம் இல்லையா, அந்த மஞ்சத்தூளை வந்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு நல்லா இங்கே பாருங்களேன் ப்ரௌனிஷ் கலரில் அந்த மஞ்சத்தூள் சேர்த்தோன்னே நமக்கு வந்து அந்த க்ரீம் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இது கூட அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, தயிர் தான். நல்லா கட்டியாக ஊற்றி வச்சுருக்கக்கூடிய தயிர் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தயிரை வந்து நம்ம இது கூட சேர்த்து நம்ம அப்ளை பண்ணிட்டு வரப்போ நம்ம உதட்டோட அந்த கலரை வந்து நல்லா சேஞ்ச் பண்ணி தரதுக்கு இந்த தயிர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால வந்தீங்கன்னா ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஏன்னா நம்ம அப்போதைக்கு யூஸ் பண்ண போகிறனால ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா நம்ம கிண்டி விட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த தயிர் வந்து நல்லா இது கூட மிக்ஸ் ஆகி நமக்கு நல்ல ஒரு கலரில் வந்து சேஞ்ச் ஆகி நமக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம லிப்பில் அப்ளை பண்ணிட்டு வரப்போ நம்ம கண்டிப்பாக நம்மளோட இந்த லிப் கலரை சேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த க்ரீம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது கூட நான் லாஸ்ட்டாக சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, பேபி ஆயில் தான். இந்த பேபி ஆயிலை நம்ம இது கூட சேர்த்து நம்ம அந்த உதட்டில் அப்ளை பண்ணிட்டு வரப்போ நம்மளோட அந்த லிப்பை அப்படியே பேபியோட அந்த ஒயிட் லிப் வந்து எப்படி இருக்குமோ அந்த கலருக்கு நம்மளோட லிப்போட அந்த கலரை சேஞ்ச் பண்ணி தரதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பேபி ஆயிலை வந்து அப்படியே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா இப்போ கிண்டி விட்டுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஒரு அருமையான ஒரு க்ரீம் வந்து கிடச்சிருச்சு. இதை வந்து நீங்கள் உங்கள் லிப்பில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் அப்ளை பண்ணாலே கண்டிப்பாக உங்கள் லிப்பில் அந்த கலரை சேஞ்ச் பண்ணி தரதுக்கு இந்த க்ரீம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து ஒரு 3 டேஸ் கிட்ட நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அந்த லிப் கலரை மாற்றி உங்களுக்கு அடுத்து அந்த இடத்துல கருமை நிறம் வெடிப்பு இதெல்லாம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த ஒரு க்ரீம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.